இது வரைக்கும் இந்த கதையில் என்ன நடந்ததுன்னா, கலையோட அப்பா இறந்து போயிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான் கலை. போலீஸ்காரங்க கலையே சந்தேகப்பட்டு லாக்கப்பில் வச்சிடறாங்க. கொலை பற்றின விசாரணை நடக்குது. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐயா ஐயா, எங்கள் அப்பாவை யாரும் கொண்டுட்டாங்க ஐயா. டேய் தம்பி, எதுக்கு சும்மா காலங்காத்தால பஞ்சாயத்து பண்ணினுங்க? என்ன உன் அப்பாவுக்கு? அதான் ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு ஃபங்க்ஷன் போனேன், வந்து பார்த்தா யாரும் கொண்டு போட்டு வச்சிருக்கானுங்க. டேய், உங்க அப்பா எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்திருப்பான், ஏன்டா எங்க உயிரை போட்டு வாங்குற? குணா சும்மாடுறா தம்பி, நீ வீட்டுக்கு போ, நான் என்னன்னு விசாரிக்க சொல்றேன். ஐயோ, உங்களுக்கு புரியல. தலையை யாரோ அடிச்சு வச்சிருக்காங்க. வீட்டு காசுலாம் திருட்டு போச்சு வேற. ஆமா, இவரு பெரிய அம்பானி பரம்பரை. எங்க கல்லை வீட்டெல்லாம் விட்டுட்டு குடிசை வீட்டுக்குள்ள திருட வரான். ஆனா இவங்க அதெல்லாம் கேட்காத, இவனை அமுச்சு விடு. திருடங்களா இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா கடன் கொடுத்தவங்க தான். ஐயா, என் அப்பாவை கொண்டவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. எங்க அப்பாவை கொண்டவங்களுக்கு எங்க அம்மாவை கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும்? டேய், என்ன விளையாட்டு காட்டுறியா? என் அண்ணனும் தான் கடன் கொடுத்துருக்காரு உன் அப்பாவுக்கு. என்ன என் அண்ணன் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்ல வரியா? தம்பி பார்த்து பேசு, நானே குடும்பத்தோட கொளுத்தி விட்டுருவேன் உன்னை. எங்க இருந்து வந்தியோ அங்கேயே ஓடிடு. அண்ணன் சொல்லிட்டார்ல, கிளம்புடா. விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள பிரிவினரை மீண்டும் எச்சரிக்கிறேன். ரபிக் தப்பினார். நான் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன். டேய், உனக்கு ஒன்று தெரியுமாடா? இந்த ஊர்ல என்ன கிரிமினல் நினைச்சிட்டு இருக்காங்கடா. ஆனா நான் தான்டா நல்லவன். நான் எனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதான பண்றேன். நல்லவதான்டா. நீங்கள் சொன்னால் சரியாக தான் சார் இருக்கும். சார் அங்கே பாருங்கள், அதான போலீஸ் வண்டி. ஏதோ பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம ஊர்ல ஏன் எத்தனை போலீஸ் வண்டி? முதல்ல பாட்டு ஆஃப் பண்ணி என்னன்னு போய் விசாரி. நீங்க தான் கரிகாடு குப்பத்தோட கான்ஸ்டபிளா? உங்க எஸ்ஐ எங்க? சார் உங்களை தான் சார் கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சார் நீங்களா? வாங்க சார், உள்ள உட்காந்து பேசலாம். நம்ம ஸ்டேஷன் தான். என்னையா அந்த ஸ்டேஷன் ஃபுல்லா சிகரெட்டா இருக்கு? அக்யூஸ் கையில எல்லாம் சிகரெட் போகுதா? என்ன முழிக்கிறீங்க? உங்களை தான் சார், ஐயா பிடிச்ச சிகரெட் தான் சார். என்ன எலவோ பண்ணிட்டு போங்க. ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரேன். மும்பை ஜெயில இருந்து ஒரு கிரிமினல் நாய் தப்பிச்சு இங்கதான் ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவனை பத்தி விசாரிக்கும் போது உங்க ஊருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். ரஃபிக் இந்த ஊர் சேர்ந்தவன் தான். ஆனா அது 8 வருஷம் முன்னாடி. இப்ப எதுக்கு சார் இங்க வர போறான்? யோ, நான் சொல்லல, எங்க இன்ஃபார்மர் சொன்னாங்க. ஊருக்குள்ள அவன் எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை சரண்டர் ஆக சொல்லுங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். யோ, என்ன பாக்குறப்ப வண்டி அடியா? பால் பாக்கெட்லாம் போட்டுட்டு வந்து பார்த்தா அந்த ரோட்டோரமா கழுத்துல வெட்டுப்பட்டு ஒரு ரத்தோடத்துல பாடி இருந்தது. யா சார் வேற. என்னடா இது? இவனை எவன்டா கொண்டு இருப்பான்? சார் ஒருவேளை நம்மளுக்கு பயந்து அவன் தற்கொலை பண்ணியிருப்பானா? எப்படி அவனே அவன் விரல வெட்டிட்டு தூக்கில போய் தொங்கிருப்பானா? யோ, அவன் பயப்படுற மாதிரி இருந்தா இங்கே இதுக்கே வர போறான். இங்க வேற ஏதோ நடக்குது. என்னையா எதனா கிடைச்சதா? சே, இங்க ஏன் இப்படி நாத்த அடிக்குது? என்ன இடம்டா இது? சார் இளவு இடம் தான். நம்ம ஆனந்தம் இருக்கார்ல, குப்பைக்காரரு, அவன் இந்த சுடுகாடு பக்கத்துல தான் குப்பைலாம் கொட்டுவான். ஓ, கதை அப்படி போதா? அப்போ நம்ம அங்கதான் போய் தேடணும். ஏய், அங்க போய் என்னன்னு பாரு. சார் நீங்க இதை பார்த்தே ஆகணும் சார். டேய், இருக்கியா செத்துட்டியா? யோ முத்து, அந்த டீயை போய் எடுத்துட்டு வா. உன்னால ஒரு டீ வேஸ்ட். என்ன இப்ப பேசலாமா? சார், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார். எங்க அம்மா எனக்காக சாப்பிடாம இருப்பாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல வேற விட்டு வந்திருக்கேன். கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க சார். டேய் தம்பி, என்ன ஓவரா எகிற? நீ தான் ரஃபிக் கொன்னேட்ட ஆதரவு இருக்கு. ஏன் கொன்ன? எதுக்கு கொன்ன? எரிச்சியா புதைச்சியா? என்ன சார், ஏதோ உத்தமா செத்த மாதிரி பேசுறீங்க? ஏன் எத்தனை வீட்டை கொள்ள அடிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியாது அது? டேய், அவன் கொலை நடந்த அன்னைக்கு நீ பார்த்துருக்க. அது இல்லாம உங்க வீட்டு முன்னாடி அவன் விரல் வேற கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? சார் அது என் விரல் தான் சார். ஒரு நாய் எனக்கு கடிக்க வந்துச்சு, அப்பதான் என் விரல் போச்சு. என்ன, நாய் கடிச்சு விரல் போச்சா? சரி, அப்ப அந்த நாய் என்ன பண்ண? என்ன சார், அதை அடிச்சு கொண்டேன் சார் அப்பவே. உதே, ஒரு கோல்டு ஃபிளேக்ஸும் ஒரு டீயும் சொல்லி ஒரே வெறுப்பா இருக்குடா. எதுக்கு சார்? நீங்க தான் சொன்னீங்களே யாரு கொலை பண்ணியிருந்தாலும் இவனை போட்டுடலாம்னு. உண்மைதான், இங்க வில்ல யாருன்னே தெரியலடா. டேய், உண்மையை சொல்லுடா. நீ தானே இந்த கொலையை பண்ணிட்டு எங்க கூடயே சுத்துற? என்ன சார் பேசுறீங்க? எனக்கெல்லாம் கோழி வெட்ட கூட பயம் சார். இந்த கலை ஒரு தொல்லையா போயிட்டான்டா. பேசாம என்கவுண்டர்ல போட்டுடலாமா? என்கவுண்டரா? என்ன சார் பண்ணா? அவன் என்ன பண்ண போறான்? இந்த ஊருக்குள்ள எவன் போய் சொன்னான்னு தெரியல. அந்த கலை பாவமும் அவன் அப்பனை வேற இழந்திருக்கான். போலீஸ் அதிகாரி ஒளி வேண்டும் ஊருக்குள்ள போர்டு வேற வச்சு சுத்திட்டு இருக்கான்ல. இது மட்டும் அந்த ஊர் தலைவருக்கு தெரிஞ்சுன்னா நம்ம சீட்டை கிழிச்சிருவான். அவனை கொன்னா மட்டும் என்ன சார் இதெல்லாம் முடியாவா சார் போகுது? அவனா இதை ஒத்துக்கிட்டாதான் சார். அவன் அடிச்சும் ஒத்துக்கிற மாதிரி தெரில. சரிடா, நீ இந்த கொலை பண்ணல. உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. சரி, நம்ம ஒன்று பண்ணலாம். நான் உன்னை ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பதிலாக உங்க அம்மாவை கொலை பண்ணணும்னு ஒத்துக்க வைப்போமா?
என்ன சொல்ற? சார் எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்க. அதான் தெரியுதுலா. இங்க பாரு, நீ தான் அந்த கொலையை பண்ணான்னு ஒத்துக்கிற. இல்லைன்னா உங்க அம்மா உன் புருஷனை கொன்னதுக்காக ரஃபீக்கை கொண்டுட்டான்னு உங்க கேஸை போடுவேன். என்ன ட்ராமா ஆடுறீங்க? டேய் முத்து, அதை கூட்டிட்டு வாடா. சார் 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 ப்ளீஸ் சார், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் சார். நீங்கள் தான் என் அப்பாவை கொண்டது யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும் ப்ளீஸ் சார். சரி சொல்லு, என்னன்னு பார்ப்போம். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அன்றைக்கி எங்கள் அப்பா குடிச்சு வீட்டில் பொருள்லாம் உடச்சி ரொம்ப கலாட்டா பண்ணார். நாங்கள் அவர் ரூமில் போட்டு அடைச்சிட்டோம். என் வீட்டில் இதெல்லாம் எப்போவுமே சகஜம் தான். அன்றைக்கி என் அப்பா பார்க்க வேண்டிய வேலையை நான் தான் சார் பார்த்தேன். ஆமாம் சார், விசாரிச்சு பார்த்தேன். இவன் கொலை நடந்தப்போ சுடுகாடு கிட்ட தான் இருந்திருக்கான். சரி, மேலே சொல்லு. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா யாருதுன்னு ஒரு பயத்தோடவே போய் பார்த்தேன். கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ரஃபீக் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை யாரும் கொன்னுட்டாங்க சார். எனக்கு மூச்சு பேச்சே இல்லை. அப்படியே நின்றுட்டேன். என்னால் என்ன சார் பண்ண முடியும்? டேய் என்னடா சொல்ற? அதான் சார் எனக்கு ஒன்றுமே புரியல. டேய், நீ நல்லவன் மாதிரி நடிக்கிற கெட்டவனா, இல்லைன்னா கெட்டவன் மாதிரி நடிக்கிற நல்லவனாட நீ? சார் நீங்கள் இன்னும் என் கதையை முழுசாக கேட்கவே இல்லையே. அவன் உயிர் போகிற நேரத்தில் கூட சொல்ல வந்தான் சார். நானும் கிட்ட போய் கேட்டேன். அவன் சொன்னான், என் சாவு நான் பெற்றதுலேருந்து தான் வரும்னு அப்படின்னு சொல்லி செத்துனான் சார். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் இது சொல்லலான்னு வீட்டுக்கு போனேன். இப்போ அப்பா ரூமில் செத்து கிடந்தாரு. அப்போ 2 பேர்த்தையும் நீ தான் கொலை பண்ணியா? சார் என்ன நம்புங்க சார், எங்கள் அப்பா உயிர். நான் எப்படி சார் அவரை போய் இப்போ என் குடும்பம் இப்படி நிற்குதுன்னா அதுக்கு காரணமே அப்பா தான் சார். எங்கள் அப்பாவை யாரும் கொலை பண்ணிட்டாங்க சார். முத்து, அவனை கிளம்ப சொல்லு. காசு எது வேணா கொடுத்து அமுச்சு விடு. என்ன சார் போ சொல்கிறீங்க? இன்ஸ்பெக்டருக்கு என்ன பதில் சொல்கிறது? அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல ரஃபீக்கை கொன்னான்னு, அது போதுமே. யோ, முட்டாள் மாதிரி பேசாத. அவனே 2 கொலையும் பண்ணிட்டு உஷாரா அவன் கையை வெட்டிட்டு டிராமா ஆடுறான். ஃபிங்கர் பிரிண்ட் கூட தெரியாத அளவுக்கு சதைச்சு வச்சிருக்கான். பேசாம அந்த சைக்கோ நாயை விடுறதா நமக்கு நல்லது. ரொம்ப நன்றி சார். தயவு செஞ்சு எங்கள் அப்பா கொண்டது யாருன்னு கண்டுபிடிங்க சார். அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம் வண்டியில் உட்காரேன். நான் வரவாடா? இல்லைம்மா இதோ வந்துடுறேன். ஆனந்தம் ரஃபீக்கு 2 பேர் ராஜன் வீட்டில் திருடுறாங்க. திருடின பணத்தையும் நகையையும் ஆனந்தம் வீட்டில் மறைச்சி வைக்கிறாங்க. அவங்க மறைச்சி வச்சது ஆனந்தம் குடும்பத்துக்கு தெரியாது. ஆனந்தம் ரஃபீக்கை தன் பழைய பைக்கு பழி வாங்குவதற்காக அவனை வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு மரத்துக்கு அழைச்சிட்டு போய் கத்தியால் குத்துறான். ரஃபீக் கீழே விழுந்துடுறான். ஆனந்தம் வந்து ரஃபீக் இறந்துட்டதா முடிவு செஞ்சிடறான். பிறகு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து மது போதையில் நடந்தது எல்லாத்தையும் உளர்றான். அதை கேட்ட கலை ரஃபீக்கு தான் தனது உண்மையான அப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். திருப்பி அம்மாவை பார்க்குறான். சொப்னா வந்து ஒரு ஓரமாக அசிங்கப்பட்டு முகத்தை மறைச்சிக்கிறாங்க. அப்போ தான் கலைக்கு எல்லா உண்மையும் புரியுது. கலை ஆனந்தம் தன் உண்மையான அப்பா ரஃபீக்கை கொலை செஞ்சதுக்காக பழி வாங்க ஆனந்தத்தை கொலை செய்கிறான்.